بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, ஒரு பரிபூர்ணமான மார்க்கமாகிய இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களை கொண்டு செய்திருக்கிறார். உலகத்தில் ஆக சிறந்த ஒரு நியமத், ஆக உயர்ந்த ஒரு நியமத் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நியமத். இஸ்லாத்துக்கு ஈடான, இணையான, ஒப்பான, உவமையான ஒரு நியமத் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மாற்றம். இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் இடம் கிடையாது. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு போதும். இந்த தீன இந்த வாஹி இஸ்லாம், இந்த தீன இந்த வாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை யார் தன்னுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுப்பாரோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் கியாமத்துடைய நாளை கைசேதமாக, கஷ்டமாக, நஷ்டமாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் 180 கோடி முஸ்லிம்கள் வாழ்வாங்க. உலகளாவிய ரீதி இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, இந்தோனேஷியா, தூனுசியா, அதே போல கல்ஃப் கண்ட்ரிஸ், அதே போல யூரோப்புடைய கண்ட்ரிஸ், அதே போல அமெரிக்கா, இது போல முழு உலகத்திலேயும் 180 கோடி முஸ்லீம்கள் வாழ்வாங்க. சிலர் நினைக்கலாம் உலகத்துல முஸ்லீம்கள் தான் கூட, ஆனா உலகத்துல முஸ்லீம்கள் அல்ல கூட. முஸ்லீம்களை விட மெஜாரிட்டியான ஒரு மார்க்கம் இருக்குது. அது யாரு? அவனை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குற பாட்டி. முஸ்லிம்களை விட பெரிய மெஜாரிட்டி உள்ளவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குற பாட்டி, கடவுளா இருக்கிற பாட்டி. இஸ்லாம் வளர்வதை பத்தி, இஸ்லாம் மேலோங்குறத பத்தி, இஸ்லாத்தை பறக்கிறத பத்தி முஸ்லிம்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பெரிய முயற்சி ஒன்றும் இல்லை. ஏழா ஆயிரத்துல ஒருத்தர் பயான்ல பண்ணுவாரு, ஒருத்தர் கஷ்டப்படுவாரு, 4 பேர் கஷ்டத்துல போவாங்க, சிலவங்க முயற்சி செய்வாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு தனி பிளைட் இருக்கு. தனி பிளைட்டுகளோடு எந்தெந்த நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியில பணத்தால பலத்தால கீழ் மட்டத்தில் இருக்கிறதோ அங்க போயாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு, காசை கொடுத்தாச்சு, அவர் இனி இருக்கிற மதத்தை விட்டு போயிடுவார். இப்படி ரொம்ப தீவிரமாக அவருடைய மார்க்கத்தை அவங்க பரத்தி கொண்டு வா. ஆனா அல்லாஹ்விடத்துல குவான்டிட்டி முக்கியம் அல்ல, அல்லாஹ்விடத்துல குவாலிட்டி தான் முக்கியம். அல்லாஹ் எண்ணிக்கை, வாங்க நீங்க முஸ்லிம்கள கூடயா, நீங்க முஸ்லிம்களோட பெரியாங்களா, நீங்க முஸ்லிம்களோட மெஜாரிட்டியா, பரவாயில்ல, நீங்க சொர்க்கம் போகலாம். நடக்குமா? நடக்க. அதான் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விசேஷமாக ஒரு கேள்வி வச்சிருக்கார். சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி பக்கம். முழு பேர் உலகத்துல யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினாங்களோ சொல்லுங்க, பாவம் அவங்கள்ட்ட சொல்லுங்க, நாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினார்கள் தான், நாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்க்கிறார்கள் தான். ஆனா உலகத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசிய முதலாவது வார்த்தை அன ரப்பு, நான் தான் கடவுள்னு சொல்லல, நான் பொதுவாக சொன்னேன்.
قال إني عبد الله. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாய் திறந்த முதலாவது வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் அடிமை. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். எந்த இடத்திலேயாவது நீங்க கொண்டா, இந்த மாற்றப்பட்ட இஞ்சியிலேயாவது நீங்க கொண்டது காட்டும். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்னவெல்லாம் இருக்கிறது. உலக பிறந்தவர்கள் முன்னும் இடம் கொடுத்தார். மாற்றப்பட்ட ஏற்பாடு எதிலேயாவது நீங்க காட்டு. எங்கேயாவது ஒரு இடம் காட்டுங்க. அந்த இஞ்சியில காட்டுங்க, பைபிள்ல காட்டுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது நான் தான் கடவுள் என்று சொல்லி இருக்கிறாரா? காட்டுங்க. காட்டையில அதான் அல்லாஹ் அழுப்பாட்ட போறான். அல்லாஹ் அழுப்பாட்டி முழு பேர் யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவ்வளவு பேரையும் எழுப்பாட்டுவான். எழுப்பி நிப்பாட்டி வச்சு அல்லாஹ் கேட்பானா, وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ. அல்லாஹ் கூப்பிடும் போதே இவங்களுக்கு இருப்பெல்லாம் உடைஞ்சு வணங்கினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கினாங்க. அல்லாஹ் கூப்பிடுற மேடம் யா ஈசா அப்படி கூப்பிடல, ஈசாவே. யா ஈசா இப்ன மர்யம், மரியமுடைய மகன் ஈசாவே. வேத சொன்னா அல்லாஹ்வுடைய மகன்டா. யார மகன்? அல்லாஹ்வுடைய மகனா. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மனைவி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ் காப்பாத்துவானா. இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படித்தான் சொன்னாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நேர் வழியை காட்டணும். அல்லாஹ் கூப்பிடக்கூடிய முதலாவது வார்த்தை யா ஈசா இப்ன மர்யம், மரியமுடைய மகன் ஈசாவே. அப்படியே இது புடைச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய மகன் இல்லை, அல்லாஹ்வுடைய மகன் இல்லை. இவர் கேட்பானா, அன்த குல்த லின்னாஸ். இந்த நிக்கிறான், உங்களை வணங்கின அவ்வளோ பேர் நிற்கிறான். உங்களை வணங்கின அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்களா, இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வாகிய என்னை விட்டு போட்டு ஈசாவையும் என்னுடைய தாய் மரியமையும் கடவுளாக வணங்க சொல்லி நீங்க சொன்னீங்களா? அல்லாஹ் சுய்யித் ரஹ்மத்துல்லாஹ் தஃசீருல் ஜலாலையில் எழுதுறாங்க, இந்த கேள்வியை கேட்டதோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடியால் தாக்கப்பட்டவன் எப்படி நடுங்குவானோ அத போல நடுங்குவான். சொல்லுவாங்களா, பால சுப்ஹானக், பரிசுத்தமானவரே, பரிசுத்தமானவரே. மா யகூலு லி அன் நகூல மா லைஸ லீ பிஹக். எந்த தகுதியும் இல்ல நான் கடவுளாகிறது, நான் தெய்வமாகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி? எனக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேனா? அப்படி நான் சொல்லி இருந்தாலும் உனக்கு தெரியாம இருக்குமா யா அல்லாஹ்? நான் எங்கேயும் சொல்லல, இவன் பொய்ய சொல்றான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. யாருக்காக கஷ்டப்பட்டு வணங்கி அழுது ஒப்பாரி வச்சு மெழுகுதிரி கொளுத்தி அங்க ஆடி இங்கே ஆடி கடைசியில ஒன்றுமில்லை. அல்லாஹ்க்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்க சொல்லவில்லை என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் அவனுடைய கோர்ட்ல, அவனுடைய ஜட்ஜ்மென்ட் டேல அவ்வளவு பேரை வச்சு நிரூபிப்பார். நிரூபிச்சு போட்டு சொல்லுவானா, வணங்க சொல்லல தானே, அவ்வளவு பேரும் நம்ம போயிடலாம். நிரந்தரமாட்டாங்க. காலிதீன ஃபீஹா அபதா. உலமாக்களுடைய அந்த காலிதீன் என்றாலே நிரந்தரம், அபதாண்டா நிரந்தரமே நிரந்தரம், வெளியே வரையில. நம்ம என்ன இந்த விளையாட்டை போட்டால் கடைசியில் அல்லாஹ் இறக்கப்பட்ட என்ன செய்வார்? வெளியே கொண்டாடுவான். அதுக்காக நரகத்தை தாங்கிறது இல்லை, நரகத்தை தாங்க இயலாதவங்க விலகும். உங்களுக்கு கொஞ்சம் போக போக விளங்கும் நரகத்துடைய பயங்கரம். அல்லாஹ்வுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தோம். இந்த நாட்டுல மெஜாரிட்டியாக அல்லாஹ்வை விட்டு வேற கடவுள்களை வணங்கக்கூடிய இந்த இடத்துல அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களா வாழ வச்சிருக்கான், சுதந்திரமா வாழ வச்சிருக்கிறான். உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தை தந்தான். எத்தனையோ பேருக்கு கொடுக்காத மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை
கண்ணை இமை காப்பதை போல் காத்தவர் யார்? அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் தாயால் கைவிடப்பட்டார்கள். தாய் மௌத். 8 வயதில் பாட்டனார் அப்துல் முத்தலிப்பால் கைவிடப்பட்டார். பாட்டன் மௌத். 8 வயசிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 50 வயது வரைக்கும் வளர்த்து ஆளாக்கியவர். எத்தனை வருஷம்? 42 வருஷம். 42 வருஷமா தன்னுடைய மகன் அகீல், தன்னுடைய மகன் அலி, தன்னுடைய மகன் ஜாஃபர், தன்னுடைய மகள் ஜுமானா எல்லாரையும் தள்ளி வச்சிட்டு நெருக்கமாக்கி வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணை இமம் காக்கிறது கண்ணுக்கு சொல்லணுமா? ஒரு தூசி ஒன்று வாரண்டா ஆட்டோமேட்டிக்காவே கண் மூடிப்படுமா இல்லையா? அதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தவர். கடைசி வரைக்கும் அவர் மீது அல்லாஹ் இறக்கப்படலைங்க, இறக்கப்படல. சகாத்துடைய நேரம் அவ்வளோ காபீர்கள் உத்துபா செய்வா அவன் இவன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கான், சுத்தி உட்கார்ந்து இருக்கான். தெரியும் மகனை கண்டா மனசு மாறிடுவாரு. எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அபூ ஜஹில் உட்கார்ந்து இருக்கான். சொன்னா அபூ ஜஹில், அபூ தாலிப் பாப்பாட மார்க்கத்தை விட்டு போயிடாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது வந்து சொன்னாங்க காதுக்குள்ள, நீ சத்தமா வந்து சொல்ல தேவையில்ல, மெதுவாக என்னுடைய காதுக்கு கேட்கிற மாதிரி இந்த கலிமாவை சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல நான் உங்களுக்கு போதும். கலிமா மட்டும் சொல்லுங்க, கலிமாவை மட்டும் சொல்லுங்க. நான் பொறுப்பு அல்லாஹ்விடத்துல. புகாரில வருது, உஹாஜ்ஜு லக பிஹா யௌமல் கியாமா. அல்லாஹ்விட்ட வாதாடலாம். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னா போதும். என்ன சொன்னார்? கலிமா சொல்ல சொன்னா கவிதை படிச்சார். وَلَقَدْ عَلِمْتُ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لَوْلَا الْمَلَامَةُ وَحِذَارُ مَسَبَّةٍ لَوَجَدْتَنِي سَمْحًا بِذَاكَ مُبِينًا. சொன்னார், மகனே முஹம்மத், وَلَقَدْ عَلِمْتُ, எந்த சந்தேகமும் இல்ல, கன்விக்ஷன், உறுதியாக எனக்கு தெரியும், இந்த உலகத்துல ஆக சிறந்த உண்மையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அது தெரியாம இல்ல, நிறைய பேருக்கு தெரியும். உலகத்துல கேளுங்க, இவங்க திரட்டுவாங்க ஒரு டிக்ஷனரி அளவு, அது முஞ்சிதுல் முஆசிர், மஞ்சளும் பச்சையும் டிக்ஷனரி அரபு மூஞ்சி. எழுதினது முஸ்லீம் இல்ல யூதன், எழுதினது முஸ்லீம் இல்ல யூதன், யஹூதி. டிக்ஷனரி எழுதுறா எவ்வளவு அறிவு வேணும் இந்த மார்க்கெட்ல அரபு. ஆனா அவனுக்கு இஸ்லாம் நசீபா. மன்னர் அக்பர் பாதுஷாவுடைய காலம், அக்பர் பாதுஷாவுடைய காலத்துல ஒரு ஆலிம் தஃசீர் எழுதினார். ஆலிம் ஒரு தஃசீர் எழுதினார். நுக்தா இல்லாத எழுத்துக்களை வைத்து மாத்திரம் குர்ஆனுக்கு தஃசீர். எவ்வளவு தரமா வந்து யோசிப்பார். நுக்தா உங்களுக்கு விளங்குவது தெரியா நான் சொல்றது? அலிஃப் நுக்தா இல்ல, பா நுக்தா, தா நுக்தா, சா நுக்தா, ஜீம் நுக்தா, ஹா நுக்தா, தால் நுக்தா, ஜா நுக்தா, யா நுக்தா, நூன் நுக்தா. அரபியில நுக்தா உள்ள எழுத்துக்கள் கூட, நுக்தா இல்லாத எழுத்து கூட. நுக்தா உள்ள எழுத்து தான் கூட, நுக்தா இல்லாத எழுத்துக்களை வைத்து தஃசீர். கற்பனைக்கே வருது இல்லை எங்களுக்கு, கற்பனைக்கே வருது இல்லைங்க. ஆனா அக்பர் மன்னன் கொண்ட வழிகேட்டு கொள்கை எம்மதமும் சம்மதம். இதுக்கு மெயின் காரணம் அந்த ஆலிம் சாப்பிட்டார். அவனுடைய இதாயத்தே பெரியா போயிடுச்சு. மார்க்க அறிவு மட்டும் இருந்த ஒரு ஆணியம் அவங்க கலட்டுகிறார். அல்லாஹ் உதவி வேணும், அல்லாஹ் தொடர்பு சீராரிக்கணும், அல்லாஹ் கல்வில ஹிதாயத்தை கொடுக்கணும். அதான் அல்லாஹ் எந்த மலக்குடைய கையிலையோ, எந்த நபியுடைய கையிலையோ, எந்த ரசூலுடைய கையிலையோ, எந்த ஜின்னுடைய கையிலையோ இந்த ஹிதாயத்தை வைக்கல. அல்லாஹ் அவனுடைய கையில மாத்திரம் வச்சிருக்கிறான். நாடியவர்களுக்கு மட்டும் கொடுப்பார். சொன்னார் அபூ தாலிப், மகனே எனக்கு நல்லா தெரியும்
ഖൈറും മിൻ അദിയാനിൽ ബർരിയതി ദീനാ. உலகத்திலாக சிறந்த உண்மையான சத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? லௌலல் மலாமது வஹிதாரு மஸப்பத்தின். இப்ப நான் கலிமா சொன்னேன்னு வெய், இவன் சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். மக்கத்து காப்பீர்கள், குறைஷி தலைவர்கள், அபூ ஜஹல், இதுக்குதான் சொல்ற வாலிபர்கள் நல்லவனோட சேரு, சைத்தானோட சேர்ந்துடாத, உன்னை சைத்தானா மாத்திடுவான். பள்ளிக்கு போறவனோட சேர்ந்தாதான் உனக்கு கொஞ்சமாவது அல்லாஹ்வோட பயம் வரும். என்ன பள்ளி, என்ன இந்த வயசுல நீ என்ன அப்பாவா ஒரு 40 வயசுல பள்ளிக்கு போலாம், வாமச்சான் போ தியேட்டர். இவன் இருக்கானே, இவன் தான் உன்னை நரகவாதியா மாத்தும். எழுதி வச்சுக்கோங்க இது. யா லைதனி தஹத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகில் ஃபுலானன் கலீலா. அல்லாஹ் சொல்றான், உலகத்துல கெட்டவனோட சேர்ந்தவன் கியாமத்துடைய நாளில் அழுவானா, யா அல்லாஹ் அநியாயம் இந்த நாசமா போனவனோட நான் சேர்ந்துட்டேன். இந்த நாசமா போனவன் தான் என்ன நாசமாகிறது? அங்க அழுது பிரயோஜனம் இல்லை, இங்க கண்ணை தோல கத்துறது இருக்குதான். வாலிபன் 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 கத்துறது அல்லாஹ் பாதுகாக்க. இன்னைக்கு வார செய்திகள் அல்லாஹ் அக்பர், கல்புல நினைக்கிறதுக்கே பயமே. உங்களோட வழிகள் எங்க? உங்களோட முன்னோடி யாரு? உங்களோட வழிகாட்டி யாரு? ஆனா நீங்க யாரை நோக்கி போறீங்க? சபையை பாருங்க. இந்த வாலிபர்கள் கூட உலமாக்கள் தான் இருக்கிறாங்க. அடுத்தது நீ பெண்ணி பார்க்கும் போது யாரோ ஒரு 10 பேருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து நீ வந்து உட்கார்ந்துருக்கணும். மற்றவன் என்ன எங்க? மற்றவன் எங்க? எங்கெங்க? அவனோட தொழுகை எங்க? அவனுடைய இபாதத் எங்க? அவனுடைய அமல் எங்க? அவனுடைய தொடர்புகள் எங்க? அவனுடைய போன்ல யார் இருக்கா? அவனுடைய செட்ல யார் இருக்கா? அவனுடைய கல்வில யார் இருக்கா? அவனுடைய முடி ஸ்டைல் யார் மாறி? அவனுடைய நடை யார் மாறி? அவனுடைய உடை யார் மாறி? அவனுடைய பாவனை யார் மாறி? யார் அவன் பின்பற்றுறான்? அவனுடைய மௌத்தான அவனுடைய நிலைமை என்ன? இவனை யார் பள்ளிக்கு கொண்டு வர்றது? இவனை யார் அல்லாஹ்வோட தொடர்பாக்குறது? யார பொறுப்பிடலாம்? யாரும் நாங்களே கத்திட்டு போயிடுவோம். சாயந்தரம் அறிஞரோட எல்லாம் முடிச்சு போயிடும். அப்படியா? கவலைப்படுங்க. ஊருடைய வாலிபர்கள், ஊருடைய தூண்கள் முன்னுக்கு இருக்கிறாங்க. இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியவன். நீங்க கொஞ்சம் வாலிபர்கள் யோசிங்க. இன்றைக்கு நான் இந்த பள்ளியில உட்கார்ந்து இருக்கேன், நான் இந்த பயான்ல உட்கார்ந்து இருக்கேன், நான் மகரிப் தொலை வந்தேன், இஷா தொலை போறேன். எந்த கிளாஸ்ல, என்னுடைய யூனிவர்சிட்டியில, என்னுடைய ஐசிபிடி கேம்பஸ்ல, என்னுடைய பிகாஸ்ல, என்னுடைய ஸ்கூல் கிளாஸ்ல இருக்கிற ஆட்கள்ல நான் பள்ளிக்கு வாரதுல ஒருவன், மற்ற 90 பேர்ல சுவரா சொல்லலாம் 80% தொழுகை. நான் சொல்ற போயிட்டா எழுதி சொல்லுங்க. இல்ல அதுல நீங்க சொல்றது பேர எங்கட கிளாஸ்ல தான் மாஷா அல்லாஹ் எங்கட பிள்ளைகள் குனிஞ்ச தர நிமிட மாட்டேன். குனிஞ்சுக்கிட்டே நல்ல ஒழுக்கமான பிள்ளையா குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் குனியெல்லாம் அவன் குரு அடிச்சுட்டு ஒழுக்கம் இல்ல. அதோ காலம் இருந்தது. போதை வந்து பாவிச்சா அவன் விளவும், கண்ணெல்லாம் சிவக்கும். அஜரத்து பயம் பண்ற அஜரத்து ஒரு அஜரத்து 4 தெரிவாரு. அங்கால இங்கால அப்படியே தள்ளாடுவான். அது ஒரு காலம். இப்ப அவர் கோட் சூட்டோட வாரான். கோட் சூட்டோட வாரான். சும்மா மாஷா அல்லாஹ், இஸ் வெரி ஸ்மார்ட். ஜிம் பாடி, உள்ளுக்கு எல்லாம் அழிஞ்சி, உள்ளுக்கு எல்லாம் ஃபெயிலியர். இன்றைக்கா நாளைக்கான் இருக்கான். வெளியில சும்மா அப்படியே எம்பம் பண்ண மாதிரி இருக்கான். யாராலையும் கண்டுபிடிக்கிறார் இந்த காலம். பயங்கரம். இந்த பொண்ணை காட்டி ஏமாத்துறதா இல்லையா? அதை போலதான் இந்த வாலிபர்கள் நிலைமை. ரொம்ப பயங்கரம். வாலிபர்களே கொஞ்சம் யோசிங்க. எங்கட நிலைமை என்ன? என்னோட இருக்கிறவங்களோட நிலைமை என்ன? இவங்க அப்படியே மௌத்தா போனா இவங்களோட ஆளாத் என்ன? போதையில எந்த அளவுக்கு நம்முடைய சமூகம், குறிப்பாக அந்நிய சமூகம் அல்ல, நம்முடைய வாலிப சமூகம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாம் இந்த வாலிபம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வழிமுறையாக கொண்ட வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிவதை பார்க்கும் போது கேவலமாய் எவ்வளவு கவலையா இருக்கு. உன்னுடைய நபியுடைய பெரியப்பாவுக்கு கொடுக்காத மார்க்கத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கான். இதை விட அல்லாஹ் உனக்கு என்ன தரும்? அல்லாஹ் தார
இஸ்லாத்துக்கு என்ன இருக்குது? இஸ்லாத்துக்கு நமக்கு ஆகப்பெரிய வழிகாட்டி வேற என்ன வேணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எதை சொல்லி தரல? எதை சொல்லி தராமல் விட்டார்? தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றி விட்டு சென்ற ஒரே தலைவர், ஒரு முன்மாதிரி. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. முன்மாதிரி, ரோல் மாடல். எதை விட்டார்? உனக்கு நடக்க சொல்லி தரலையா? உடுக்க சொல்லி தரலையா? தலவார சொல்லி தரலையா? முடி வைக்க சொல்லி தரலையா? உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் முடிக்கு இஸ்லாம் சொன்ன யாரையாவது கொண்டு வந்து காட்டுங்க. முடிக்கு சொன்ன இஸ்லாம். தலையில் இருக்கிறது முடிதான், உருவத்தில் இருக்கிறது முடிதான், மீசையில் இருக்கிறது முடிதான், தாடியில் இருக்கிறது முடிதான், மறைவானது முடிதான். எல்லா ரோகத்துக்கும், உடம்புல ஒவ்வொரு பகுதியில உள்ள ஒவ்வொரு ரோகத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸும் ரெகுலேஷனும் காட்டி தந்த கிரேட் தலைவர். அங்கால கொஞ்சம் கரண்டி, இங்கால கொஞ்சம் சுரண்டி, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி மாதிரி அப்படியே நிற்கிறது. யாருடைய வழிமுறை? யார் காட்டி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 4 நாள் திறந்தான் முடியை வலித்திருக்கிறார்கள். 4 நாள் திறந்தான் முடியை வலிச்சிருக்காங்க. எங்க? முதலாவது உம்ரத்துல் ஹுதைபியா, இரண்டாவது உம்ரத்துல் ஜிரானா, மூணாவது உம்ரத்துல் கவா, நாலாவது ஹஜ்ஜத்துல் வதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வலித்த சந்தர்ப்பம் பாதுகாக்கப்பட்டு உனக்கு தரப்பட்டிருக்கு. வளர்த்தாம எப்படி? வாழ்ந்தாம எப்படி? 3 முறை வஃப்ரா, ஜும்மா, லிம்மா. வஃப்ரா, ஜும்மா, லிம்மா. காலுடைய அரைவாசி வரைக்கும் வளர்த்தார்கள், காலுடைய முழுமை வரைக்கும் வளர்த்தார்கள், காலுடைய தோல் புஜம் வரைக்கும் வளர்த்தார்கள். முழுமையாக வளர்த்தார். இங்க கொஞ்சம் கரண்டி அப்படி என்ன வளர்க்க? வாழ்ந்தது எப்படி? நடுவில் தானாக கோடு பிரிந்தால் கோடு எடுத்து வாழ்வார்கள். அப்படி இல்லையா நேராக வாழ்வார்கள். தலை முழுக்க எண்ணெய் போடுவார்கள். மிஸ்கென்ற அத்தர் பூசுவார்கள். வாழ்றண்டா, வளர்க்கிறண்டா, முழுமையா வள, வெற்றண்டா முழுமையா வட்டி. இதுதான் இஸ்லாம். யஹூதிய போல முடி வளர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க யாரை பின்பற்ற வேண்டியா? தலை முடியல. அதுக்கு சொன்ன இஸ்லாம், வாள் வளர்ப்பது என்றால் முழுமையாக வள, வெட்டுவது என்றால் முழுமையாக வெட்டு. புருவத்தில் இருப்பது முடிதான். புருவத்தில் இருப்பது முடிதாங்க. ஆனா ஆணுக்கோ பெண்ணுக்கோ புருவ முடியில் கை வைப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. யார் புருவ முடியில கை வைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். பொண்ணை உருப்பாட்டத்துக்கு ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வருவாங்க. அந்த பொம்பளை முதலாவது செய்யற வேலை தெரியுமா? அப்படியே கட்டி எடுத்து அந்த பொண்ணுடைய புருவத்தை வலிக்கிறது. கல்யாணத்துடைய முதலாவது அண்டே பச்சை ஹராம் நடக்குது. அப்ப எப்படி அந்த கல்யாணம் உருப்படும்? கல்யாணத்துடைய முதல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்தோடு சந்தோஷமாக பெரியோர்களுடைய துஆவோடு பயந்து பயந்து நடக்க வேண்டிய கல்யாணம் ஆரம்பமே ஹராம். பொண்ணு பாட்டும் போதே ஹராம். இப்படி வலிச்செடுத்தா 1/4 கிலோ மேக்கப். காலமெல்லாம் உன்னை மேக்கப் இல்லாம தான் பார்க்க போறா. தலையை விரிச்சுக்கிட்டு தான் தெரிய போறேன். உனக்கு எதுக்கு அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு மேக்கப்? மாப்பிள்ளைக்கு காட்டுறது, ஊர்ல காட்டுறது, கேமராமேனே காட்டுறதுக்கு பச்சை ஹராம். அந்த போட்டோ எடுக்கிறாங்க, அவனோட சம்பாத்தியமும் ஹராம். நீ எப்படி அந்நிய பெண்ணை போட்டோ எடுப்ப? அந்நிய பெண்ணை போட்டோ எடுக்கிறது உனக்கு அனுமதி தந்தறியா? ஊரானுடைய மனைவியை கொண்டு வச்சு போட்டோ புடி, என்னுடைய மனைவியை போட்டோ புடின்னு சொல்றது உனக்கு கேவலமா இல்லையா? இது கசப்பாக இருந்தாலும் மார்க்க சட்டத்தை சொல்றது எங்களோட கடமை. ஏசுறவன் ஏசி, ஏசாதவன் போ.
அது இங்க பிரச்சனை. ஊசி பட்டன் ஊசி எல்லாம் பயம் பண்ண காலம் முடிச்சு. இன்னைக்கு முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் மார்க்கத்தை போட்டு உடைக்கிறதான் வேலை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நாளைக்கு அல்லாஹ்வுடைய நாம மாட்டோம். அது போல அந்த ஆறாமான கல்யாணத்துக்கு நம்மளே கையை பிடிச்சிருக்கோம். வாங்க அதுல வந்து துவா பண்ணுங்க. எங்க பொண்ணுக்கு பார்க்கறது, அவள் உனக்கு பொண்ணா எனக்கு பொண்ணா, சீரழி சமுதாயம். பொண்ணு யாரு? அந்த பொண்ணுக்கு பக்கத்துல நீங்க ஒரு துவா. அங்கால ஆம்பளைகள் இங்கால பொம்பளைகள், ஆண் பெண் கலப்பு, ஹஜ் உம்ரா இல்லாத இடங்கள்ல ஹராம். ஹஜ் உம்ராலே ஆகப்பெரிய சிக்கலுக்கு பின்னால நிறைய தொங்கல் ஒரு பத்துவா வச்சுக்கிட்டு தான் அமல்கள் செய்யுது. எப்படிங்க திருமணத்துல ஆம்பளை பொம்பளை கலக்குது? அதுக்கு ஒரு அஜரத்து துவா. அந்த போற அஜரத்துக்கு அடிச்சு அனுப்போம் முதலாம். அன்னைக்கு ஸ்தாதுக்கு பக்கத்துல போய் இருந்து துவா. எவ்வளவு கேவலம் நடக்குது உலகம். கல்யாணம் வந்தா ஒரு பாட்டை போட்டாச்சு, பொண்ணு ஆட மாப்பிள்ளை ஆட, பக்கத்து ஊர்ல நிம்மதியா தூங்க இயலா, மாமியாவும் ஆட மாமனாரும் ஆட, மாமியார உம்மம்மா அது பல்லெல்லாம் உள்ள கிழவி அதுவும் ஆடு. நாளை கபருக்கு போனதோட முதலாவது கேள்வி, எந்த கல்யாணத்தை டான்ஸ் ஆடினாய்? நல்லா ஆடினீங்க, நீங்க பாஸ், நீங்க போ சொந்த முழு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இதெல்லாம் பாவமா விளங்குறீங்க. இதெல்லாம் பேசினா நாங்க உலமாக்கள் ஃபண்டமெண்டலிஸ்டா, அடிப்படைவாதி. இப்போ உலமாக்கள் ஒரு ட்ரெண்ட் தெரியாது. இதுக்கு இந்த மௌலிய மாதிரி என்ன, நாங்க இந்த ட்ரெண்டை கண்டு கொண்டு தான் வந்தீங்க. பேசினா ஃபண்டமெண்டலிஸ்ட். இப்போ உள்ள ட்ரெண்ட் தெரியாது. இந்த மௌலிய மாதிரி இருந்தா இவங்களுக்கு ஒரே அது ஹராம் இது ஹலால் எல்லா விலங்கும் யௌமையதலக்கருல் இன்சான். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை அல்லாஹ் கட்டி இழுத்து வருவான் கியாமத்துடைய நாளே. தேசிய குர்ஆனி விளையாடினாதீங்க, மார்க்கத்துல விளையாடினாதீங்க. பெரிய அமல் செய்யாட்டி பரவாயில்ல, ஹராத்தை செஞ்சிடாதீங்க, அல்லாஹ்வை கோபப்படுத்தாதீங்க. உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வை கோபப்படுத்துற அமல்களை செய்யாதீங்க. பெரிய ராபியா பஸ்ரியாக தேவை, ஹசனுல் பஸ்ரியாக தேவையில்லை. அல்லாஹ்வை எவ்வளவு கோபப்படுத்தாம இருக்கிறீர்களோ அவ்வளவு கோபப்படுத்தாம இருங்க. உங்களோட வாலிப காலம் பொன்னான காலம். இன்ஷா அல்லாஹ் இவங்க சொல்லிடுவாங்க, உங்க வாலிபத்தை எப்படி கழிச்சாய்? 10 வருஷம் மதரசா. என்ன செஞ்சாய்? சோறு கறியாதினா இல்ல, கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொன்னது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. சிலவங்க 10 15. இமாம் ஷாஃபிஈ 25 வருஷம் ஓதினார். மதீனா, மக்கா, பக்தாத், யமன், மிஸ்ர் 25 வருஷம். இன்னைக்கு அவங்களை ஒரு ஜாதி 2வது நாள் பார்க்கிறேன். பாவம், நம்மள மதரசால உள்ளதுக்கே பெரிய சண்டை நம்ம ஊர்ல. எதுக்கு ஊர்ல 20,000 30,000 பள்ளியில சம்பளம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு போறீங்க? கேள்வி சமூகத்துக்கு. படிக்கலை, யூனிவர்சிட்டிக்கு அனுப்பு, படிங்க, யூனிவர்சிட்டிக்கு போங்க, டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, ஏர்கிராஃப்ட்ல வேலை செய்யுங்க, டெர்மடாலஜிஸ்ட் ஆகுங்க, வைரோலஜிஸ்ட் ஆகுங்க, லோயர் ஆகுங்க, ஹலாலா செய்யுங்க, ஜட்ஜ் ஆகுங்க, என்னென்ன எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் முடிங்க, வானாங்கல்ல. ஆனா அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அந்த வேலைகளை செய்யாது. நீ ஃளைட் வாங்கினால ஓட்டு, குர்ஆனை பாடமாக்கிட்டு ஹாஃபிஸ் ஆகி பைலட் ஆகு. நீ ஃளைட் ஓட்டுவாய், பாட்டு கேட்டுக்கொண்டல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதி ஓதி ஓட்டும் போது எவ்வளவு பரக்கத்தா இருக்கும் அந்த பிரயாணம். நீ கேப்டன் ஆகு கப்பலுடைய, வானாங்கள் மார்க்கத்தை படி, கப்பலை ஓட்டு, என்னத்தனான பிறகு ஹலாலா வானாங்க. ஆனா மார்க்கம் செகண்ட் ஆகி இது ஃபர்ஸ்ட் ஆகிடப்பட. எப்பயுமே நமக்கு முக்கியம் நம்முடைய இஸ்லாம், நம்முடைய மார்க்கம், நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபியுடைய வழிமுறை, நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல். அதுக்கு பின்னாலதான் எல்லாம். என்னத்தை பிறப்பினாலும் கபூர்ல வச்சதோட அந்த அல்லாஹ் கேட்க மாட்டான், நீ எத்தனை கோர்ஸ் முடிச்சாய் கேட்க மாட்டான். அல்லாஹ் கேட்க போறான், ரப்புயா
இங்க ஓடவர் எக்ஸாம் எழுதின மாதிரி சூப்பர்வைசர் மாலை ஏமாத்தி எங்களால எழுதினாரு எல்லாம் தெரியும். சூப்பர்வைசரை ஏமாத்தி சில பொம்பளை டீச்சர்லாம் வந்தா பாவம் அவங்களுக்கு என்ன ரைஸை வச்சு ஃபுல்லா பார்த்து எழுதுவான். ஓடவல் ஏழவல் எல்லாம் அப்படிதான். புது ஓடி அங்க பாஸ் ஆகி அங்க போயிடலாமா, அங்க கபூர்ல வைக்கும் போது குளிப்பாட்ட சொல்லலாமா, என்ன கபூர்ல கேட்கிற 4 கேள்விக்கு விடைகளை கபூர்ல வை, கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம். கல்வா அல்லாஹ் புடிவான், உன கல்வா அல்லாஹ் புடிவான். கல்விட அல்லாஹ் இருந்தா தான் மன் ரப்புக்கே என்று அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹ் தான் என்ற ரப்புண்டு விடவர். அங்க பாடமாக்கி அங்க விட்டெழுதி ஒன்றும் சரி வர தயாரிக்கும் சகோதரர்களை இதை விட பெரிய சந்தர்ப்பம். புருவமுடியை வலிப்பது ஹராம், மீசையில் உள்ளது முடியல. வாலிபனே, அதை வளர்ப்பதல்ல மீசையை வலிப்பதும் அல்ல, வெட்ட சொன்னார்கள், கத்தரிக்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் முடியல. அதை வளர உட்கார்ந்து அவ்வளோ கஷ்டம் இருக்கிறார்கள். இறக்கமா கெஞ்சி கேட்கிறேன், நீங்க மௌத்தா போனா உங்களோட கபர்ல உங்களை வைக்கும் போது உங்களோட சேர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு சுன்னத்து இந்த தாடி மாத்திரம் தான். மௌத்துக்கு முன்னால் அதுக்கு நியத்து வைங்க. வலிக்கிறதா உங்களுக்கு வெட்டணுமா, ஒரு புடிக்கு கீழே வரணும் உங்களோட தாடி, அப்பதான் உங்களுக்கு வெட்டதுக்கு மறுபடி. என்ன புதிய புதுசு நான் சொல்றாரு யோசிக்காதீங்க, உணமாக்களை கேளு, நான் சொல்றது பொய்யா பிழையா. இன்னைக்கு அதை பத்தி நாங்க கவலைப்படுறதே இல்லை. கக்கத்து முடிய புடுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது, கக்க முடிய புடுங்குற பழக்கம் உள்ளவங்களை கெட்ட நாக்கம் உள்ள வழியா மறைவிட முடிய மறைக்க சொன்னாங்க. இது அவ்வளவுக்கு இஸ்லாம் சொன்ன தலைவர். இவரை விட்டுட்டு யாரையோ பின்பற்றலாம். திடீர்னு முதல்ல தாடி, மாஷா அல்லாஹ், ஈமான் வந்துருச்சு பிள்ளைக்கு. நபியுடைய முகப்பது இல்ல, தலைவர் வச்சுட்டார் தாடி. யார் அந்த தலைவர்? அவர் அடுத்த படத்துல எடுத்துவார், இவனை எடுத்துவோம். அவர் அடுத்த படத்துல எடுத்தார், தலைவர் எடுத்துட்டாரு. நான் அங்கேயே சொன்னேன், உங்களோட தமிழ் சினிமாவால தான் எங்கட ஸ்ரீலங்கா நாசமா போய் கிடக்குது. உங்களோட தமிழ் சினிமாவை பார்த்துதாங்க எங்கட ஸ்ரீலங்கா நாசமா போய் கிடக்குது. அந்த கூத்தாடிய பார்க்க அந்த நேரம் அங்கதான் இருந்தது. ஒரு கூத்தாடிய பார்க்க வந்து 40 பேர் செத்து போயிட்டான் தமிழ்நாடு. அவன் நடிச்சு சம்பாதிச்ச போறாங்க, அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க போறான். இப்ப அவனை பார்க்கிறதுக்கு கூட்டம் நெரிசலாகி 40 பேர் on the spot. தேவையா இதெல்லாம்? அவன் ஓடிட்டான், ஊரை விட்டே ஓடிட்டான். கேவலம். அதுக்குள்ள எங்கட இனம் வேறு, எங்கட முஸ்லீம்கள் வேறு. சகோதரர்களே, நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகும்? ஏரியா ஆஃப் வெல்கரிட்டி. சினிமால ஆஸ்கார் விருது எடுத்த ஒரு பெண்ணுடைய தகவல். சினிமா இஸ் a area of vulgarity. அசிங்கத்தின் ஏரியா. ஜஸ்ட் பாஸ் டைம், டைம் பாஸுக்காக, நேரத்தை கடத்துறதுக்காக, 3 மணி நேரத்தை நாசமாக்குறதுக்காக, அது அவன் தொழில் செய்யறதுக்காக கொண்டு வந்தது. அதை நீ வாழ்க்கையா மாத்த போனா எங்க உருப்படுறது? வீட்டுல தியேட்டர்கள் ஒரு காலம் கிலோமீட்டர் செலவழிச்சு போவாங்களாம் தியேட்டர். இப்ப வந்து தேவையில்லை, கையிலையும் தியேட்டர், வீட்லையும் தியேட்டர், மாமிகிட்டையும் தியேட்டர், மைனிகிட்டையும் தியேட்டர், மகன்கிட்டையும் தியேட்டர், வாப்பாக்கிட்டையும். மனுஷனோட பேச நேரம் இல்லை. 24 மணிக்கு அளவும் டொப்புன்னு அதெல்லாம் ஊத்திட்டு இருக்கான். ஒன்றுக்கு 2 ஒன்று அது 1 மணி 2 மணி ஆகும் போது அது சார்ஜ் எல்லாம் முடிஞ்சு அப்படியே ரெட் லைட் பத்தி என்ன ஊரா கத்தி அது தானாவா செத்ததுக்கு பின்னால இவன் படுப்பான். 3 மணிக்கு நல்லவர்கள் எழுப்பி தஹஜ்ஜத் ஒரு நேரத்துல தான் இவர் இழுத்து போத்தி படுக்க ஆரம்பிப்பாரு. சுபஹுமி நடக்குதா இல்லையா? 2 மணிக்கு பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு லைட் பத்தி என்ன இமாம் சுதேஷ்ல காத்தா கேட்கிறார். சுதேஷ்ல காத்து கேட்கிறார். அப்துல்லா ஜுவனியை போல மஃப்ரஜ் படிக்கிறார். காலங்கள், நேரங்கள், வாலிபர்களே, உங்களோட வாழ்க்கை ரொம்ப பெருமதியா. இது உங்களுக்காக குறிப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட புரோகிராமில் கொஞ்சம் சிந்திங்க.
மௌத் எப்படி வருது தெரியாது. எங்க பார்த்தாலும் வாலிபர்களுடைய ஜனாசா, வாலிபர்களுடைய ஜனாசா அதிகரித்து கொண்டே போகும். நேற்று முன்னாள் அந்த 2 பிள்ளைகள் கூட குளத்துல தாண்டு போட்டாங்க. இப்படி மௌத் வரும் யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் மௌத் வரும் யாருக்கும் தெரியாது. மலக்குள் மௌத் எப்படி வருவார் தெரியாது. எந்த இடத்துல மௌத் தெரியாது. எங்கட கபர் எங்க தெரியாது. கபர்ல வெச்சா எங்க கத்தலாம், ஆத்துல விழும்போது கத்தலாம், மலையில இருந்து விழும்போது கத்தலாம். யாராவது கை தருவாங்க, யாராவது உதவி செய்வாங்க, யாராவது உதவிக்கு வருவாங்க. உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் தான் கை கொடுக்க யாராவது வருவாங்க. அங்க தனிய கொண்டு போய் உங்களை சுத்தி வச்சதுக்கு பின்னால யார கூப்பிட போறீங்க? யார கூப்பிட? உமாவை கூப்பிடவா? பாப்பாவை கூப்பிடவா? நண்பன் வருவானா? நாசமாக்கின நண்பன் வருவானா? ولا يسأل حميم حميما. அல்லாஹ் சொல்றான், நண்பனை பத்தி நினைச்சும் பார்க்க மாட்டான். உலகத்துல அவரெல்லாம் இவருக்கு இறங்க, அவரெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டார். அந்த நாள் يوم يجعل الولدان شيبا. அல்லாஹ் சொல்றான், பச்சை குழந்தைகளுடைய முடியெல்லாம் நனைச்சு போகும். பச்சை புள்ள முடியெல்லாம் வெள்ளையாகும். تذهل كل مرضعة عما أرضعت. பால் கொடுக்கும் தாய் குழந்தையை தூக்கி வீசுனான். وتضع كل ذات حمل حملها. வயிற்றில் இருக்கிற கர்ப்பிணி குழந்தை கீழே விழுந்துரும், அவளுக்கு விளங்காது. 40 எலும்புகள் ஒன்றாக உடைத்தால் என்ன வருத்தமோ அந்த வருத்தம் ஒரு தாய் குழந்தையை பிரசவிக்கும் போது. லேசான வருத்தம் இதெல்லாம் தாய்க்கு அந்த அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருக்கான். தாய்க்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? பெரும் கஷ்டப்பட்டவங்களை பெற்றெடுத்தவள். அதான் அவ பிச்செடுத்தாவது உங்களுக்கு சாப்பாடு தருவாள். மனைவி 1 மாசம் 2 மாசம் பாப்பா இவர் வேலைக்கு ஆரம்பி போயிட்டு அல்ல காவல் அவ அனுப்பிடுவாள். தாய் அப்படி அல்ல. நான் தின்ன சாப்பாடு இல்லாட்டி உங்களை கவனிப்பாள் தாய். ஏன்? அவ்வளவு வருத்தப்பட்டவங்களை பெற்றெடுத்தவள், அவ்வளவு வருத்தப்பட்டு பெற்றவள். ஆனா அந்த தாய் கூட கியாமத்துடைய நாளையில வேலைக்கு ஆக மாட்டார். ஆகையால கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, கொஞ்சம் வாழ்க்கையை மாற்றணும். நாங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். நாங்க எங்களை இப்படியே எங்களை போனா சரி வராது. அந்த யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ, எங்களோட நண்பர்கள் இவங்க எல்லாம் அல்லாஹ்வோட தொடர்பு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஆகப்பெரிய கை சேர்க்கக்கூடிய விஷயம்தான் இந்த காலம். போதைக்கும் குடிக்கும் கும்மாளத்துக்கும் அதிக மலிமான வாலிபர்கள் அறிவியார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். லேசான பாவம் இல்லை, லேசான பாவம் இல்லை. நீங்க லேசா நினைக்காதீங்க. இந்த ஊருக்கே அல்லாஹ்வுடைய அழிவை கொண்டாடக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த போதையுடைய பாவம். முதுவில காமம் ரொம்ப கடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த பெரிய எவ்வளவு பெரிய குடிகாரர்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம். புகாரில வருது. இப்போ உள்ள குடிகாரர்கள் எல்லாம் என்ன குடிகாரர்கள்? சஹாபாக்கள் ஹராமாகிறதுக்கு முன்னால சாராயத்துல உருண்டு பிறந்தவர். போதை சும்மா தண்ணி குடிக்கிறவங்க, தப்பீரை கட்டி கொண்டு தொழுவைக்கு வரும்போது கூட ஊத்திக்கிட்டு வருவான். அல்லாஹ் ஹராமாக்குறதுக்கு முன்னால் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், புகாரில வருது, குன்து சாக்கியல் கௌமி ஃபீ பைத்தி அபீ தல்ஹா. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் சாராயை ஊத்தி கொடுத்துட்டு இருந்தேன். வெளியில ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். சாராயம் ஹராம், ஃபஜ்தனிபு. யாருமே குடிக்காதீங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஆயத் இறக்கிட்டான். ஆயிலிருந்த கப்புகள் எல்லாம் கீழே உளுந்து உடைய ஆரம்பிக்குது. அது மாத்திரமல்ல, காலால போட்டு பிடிக்கிறாங்க சஹாபாக்கள். அரசு சின்ன புள்ள அவர் சொல்றாரு, என்னடா இந்த சாராய கோப்பைக்கு வந்த நிலைமை,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாயில வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப காரி கீழே போட்டு மிதிக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையா, ரசூலுக்கு பிடிக்கலையா? நாம செய்ய மாட்டோம். நாம பரம்பரை குடிகாரர்களாக இருந்தாலும் சரி. அப்படியே சஹாபாக்கள் வந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம். கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, அது சாராயம் தானே, சாராயம் தானே, சாராயம் முடிக்கிறது. இப்ப ஐஸ் அது இது புது புது பேர். இன்னைக்கு பாமசியில போயிட்டு அவசரத்துக்கு ஒரு பானி வாங்கலாம், டாக்டர்ல துண்டு இல்லாம தரமாட்டேன், அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு என்னமோ செய்யலாம். என்னென்ன எல்லாம் நடக்குது நாட்டுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு முஸ்கிரின் ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம், கலீலுஹு வ கதீருஹு ஹராம். அல்லையா அதையும் சேர்த்து சொல்லிட்டான். நாள்பட்ட குடிகாரனுக்கு ஒரு 10 போத்தல் அடிச்சாலும் சும்மா டம்முன்னு நிற்பான். அவனுக்கு அடிச்சாச்சு பாருங்க. புதுசா குடிக்கிறவரு ஒரு கோயிலே போட்டாலும் மயங்கி விழுந்துருவார். கொஞ்சம் ஒரு கப்பு தான் நாங்க குடிக்கிறேன், நாங்க அதுதான் குடிக்கிறேன், இதான் குடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, ஒரு டொட்டி குடிச்சாலும் ஹராம் தான். ஒரு டொட், ஒரு டீஸ்பூன், ஒரு மேஜக்கரண்டி குடிச்சாலும் ஹராம். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசாயில வருது சஹீஹான ஹதீஸ். சொல்லுங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க, இவங்களெல்லாம் நீங்க கொண்டு போய் 10 வருஷம் அந்த என்ன லமா என்ன சொல்றது, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதுல போட்டாலும் 11வது வருஷம் வந்து அவன் குடிப்பான். அது தெரியுமே, அது திருத்தேல அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுடைய கல்வியில் வராத வரை அவன் திருந்த மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சம் வாரத்துக்கு முதலாவது அவன் இந்த பயான்ல பள்ளியில தொழுகையில இருந்தாங்க. வந்திருக்கிறவங்க எல்லாம் யார் வந்திருக்குது? உலமாக்கள் ஒரு பக்கம், வளமையா பள்ளியில தொழுகிறவங்க ஒரு பக்கம், ஏதோ இமாமுக்குள்ள கொஞ்சம் வாலிபர் ஒரு பக்கம். அவன் இருப்பான், இப்போ கடலோரம் இருப்பான், ஆத்தோரம் இருப்பான், எங்கேயாவது கல்லுக்குள்ள மறைஞ்சிட்டு இருப்பான், எங்கேயாவது எதையாவது பத்த வச்சுட்டு ஊதிட்டு இருப்பான். அவனுக்கு தொழுகையும் தெரியாது, மனைவியும் தெரியாது, பிள்ளைகளும் தெரியாது, குடும்பமும் தெரியாது, தொழிலும் தெரியாது. அவன் காலமெல்லாம் ஊதி ஊதியே கழிவு, ஊதி ஊதியே கழிவு. அப்ப எப்படி மதீனால ஜன்னத்துல் பக்கீல மௌத் வரும்? தௌபா செய்யணும் சகோதரர்களே. சொன்னார்கள், ஒரு தரம் குடித்தால் அது என்ன போதையாக இருக்கட்டும், ஒரு தரம் குடித்தால் 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 40 நாளுடைய அமல் மண்ணோட மண். ஒரு தரம் குடிச்சு தௌபா செய்தால் பாவல்லாஹு அலைஹி, அல்லாஹ் மன்னிப்பான். வைன் ஆத சானியா, இரண்டாவது முறை குடித்தால் திரும்ப 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை மட்டுமே எல்லாம் உங்களுக்கு திரும்ப தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். மூணாவது தரம் திரும்ப 40 நாளுடைய தொழுகை இல்ல, திரும்ப தௌபா செஞ்சாலும் சரி பரவாயில்ல, அல்லாஹ் மன்னிப்பான். வைனாத ராபிஆ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாலாவது தரம் குடித்தால், நீங்க ஆயுள் பூரா குடிக்கிறவங்க நிலைமை என்னங்க? பிசினஸ் செய்யறவங்க நிலைமை என்ன? 5000 10,000 லாபத்துக்காக கேவலம். எங்கட முஸ்லிம்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். உடைய பரம்பரை அழிஞ்சு போகாதா? நீ வாலிபரை நாசமாக்குறீங்க, எதிர்கால தலைவரை நாசமாக்குறீங்க. உனக்கு 5000 10,000 லாபத்துக்காக ஸ்கூல் வாசல்கள்ல யாரையெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, எல்லாம் தெரியும். பணம் அந்த அரபு நாட்டு ஃபிளைட்டுகளை போட பேரு எமிரேட்ஸ், இமாராத், அங்கால கட்டார் ஏர்வேஸ், இங்கால என்னது இன்னொன்று இருக்குது அபுதாபியுடைய ஃபிளைட் ஒன்று. நிறைய அழகான பெயர்கள், அழகான சர்வீஸ்கள் எல்லாம் சரி. உலகத்துல நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் சரி. ஒரு உட்கார்ந்து ஒரு 15-20 நிமிஷத்தால வருவா, தூக்கிட்டு வருவா. சார் வாட் டு யூ வாண்ட்? குடிக்கிறியா? குடி தரவா? பக்கத்துல பஞ்சாதி இருக்குது, அவளுக்கு விளங்குது இல்லை. இங்கால கூட பிறந்த சகோதரி அவளுக்கு விளங்குது இல்லை. தொப்பியோட தாடியோட உட்கார்ந்து இருக்கிறானே விளங்குது இல்லை.
பேர் என்ன? ஐக்கிய அரபு ராஜ்யமா? ஐக்கிய அரபு ராஜ்யத்துல சாராயம் ஊத்தி கொடுக்குறான். அது இல்லாட்டி வெளிலதான் வரமாட்டாரா? வெளிநாட்டு யாரு? நாங்க முஸ்லீம்கள் தான், நாங்க அரபு நாடு தான், பெட்ரோலால அல்லாஹ் எங்களுக்கு நல்லா வளம் தாரானா, ஆனா எங்களுக்கு இன்னும் பணம் தான் தேவை. மார்க்கெட் எல்லாம் புறவு பார்ப்போமாப்பா, அது நாசமா போனா போகட்டும், அது எப்படியாவது போகட்டும், எங்களுக்கு தேவை வெளிநாட்டு வருவாய். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்கி பாருங்க, துபாய் அது எமிரேட்ஸ் டெர்மினல், தொழுவுறவும் ஒரு தூசி பிடிச்சி போயிருக்கு, தொழுவுறவும் தூசி பிடிச்சி போயிருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே இந்த பள்ளிய போல சைஸ்ல சாராய கடை. அல்லாஹ் அக்பர். பேர் என்ன? அந்த முக்காடு ஒரு ரவுண்ட், அதை கலட்டி அடிக்கணும் அந்த தலைவர். முஸ்லிம் இஸ்லாம் தேவை. நீங்க என்ன முஸ்லிம்? உங்க எல்லாருக்கும் முடிவுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். திருமதியில ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு முதலாவது வந்து இந்த அமெரிக்கா ரஷ்யாவுல பிடிப்பாரு, முதலாவது முடிவு கட்டுறது அரபு நாடு. எம்லிகுல் அரப, முழு அரேபிய தேசத்தையும் கைப்பற்றி இந்த கள்ள காவாலி மன்னனேல அடிச்சு வருவார் முதலாம். என்ன இஸ்லாம்? இவங்களெல்லாம் பார்த்துடாதீங்க, நாங்க எங்கட கபருக்கு தேடணும். அவன் என்ன பதில் சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட? எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு 90ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு நாங்க பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே முஸ்லிம்களை அழித்தார்கள். ஜனாத்ல காத்தாங்குடியில, மூதூர்ல, தோப்பூர்ல, ஏலாவூர்ல தொழுக மக்களை அழிச்சானே இல்லையா? சுட்டானே இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? 90ஆம் ஆண்டு சுட்டதுக்கு 91ஆம் ஆண்டு இவனை சுட்டுருக்கணும். 90ஆம் ஆண்டு இவன் செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ் முடிவு கட்டியது 2010ஆம் ஆண்டு. அல்லாஹ்க்கு தெரியும் எப்ப யார் யார பிடிக்கணும். அந்த புடியில நாங்க மாட்டிருப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4வது தரம் நீ குடித்தால் துஸ்கா மின் ஐனின் ஆனியா. அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கு வந்ததோட நரகவாதிக்கு முதலாவது சாப்பாடு கொடுக்குறலையா, முதலாவது ஜூஸ் தான் கொடுக்குறேன். நம்மளோட ஊர் பழக்கங்கள் இருக்கிறா இல்லையா? இருந்தாலும் வந்ததோட என்ன செய்வோம்? முதலாவது கோப்பியை குடிக்கிறீங்களா, ஜூஸை குடிக்கிறீங்களா? இங்க எல்லாம் கோப்பி விசேஷம். நம்ம ஊர்ல வகுப்புகள் தான் கோப்பி குடிப்பாங்க. இங்க வந்து நாங்களும் இப்ப கோப்பிக்கு பழகிட்டோம், அது வேற விஷயம். முதலாவது ட்ரிங்க்ஸ் என்ன? ட்ரிங்க்ஸ் ஐனின் ஆனியா. ஆனியா என்ற ஜூஸ் அழகா இருக்கிட்டு பொம்பளை பேர் வச்சுட்டாங்க ஆனியான். ஆனியாண்டா என்னண்டா, அது வந்து சூடாக்கி சூடாக்கி இது கங்கால சூடாக்கலாம். குடிச்சா தாகத்துல குடிப்பார். தாகம், கடல் நீரை குடித்தாலும் தீராத தாகம். குடிப்பானா? குடிச்சதோட அல்லாஹ் சொல்றான், உடலெல்லாம் துண்டு துண்டாக வெடிச்சு பின்துவாரத்தால கொட்டும். அல்லாஹ் பாரு, இதை விடவும் பயங்கரமான ஜூஸ் தான், இதை விடவும் கேடு கெட்ட ஜூஸ் தான். அது ஜூஸ் சொல்லவே இல்லை. முதலாவது குடிபோதை, குடிப்பவர், குடிப்பதற்கு உதவி செய்தவர், யார் யாரெல்லாம் அதை வித்தவர், டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர், காட்டி கொடுத்தவர், இடத்தை சொல்லி கொடுத்தவர், எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் பாவிச்சவன் மட்டும் இல்லை, ஐஸ் அடிச்சவன் மட்டும் இல்லை, ஐஸ் வித்தவன், ஐஸ் விற்கிற இடத்தை சொல்லி கொடுத்தவன், அதை எடுத்து கொடுத்தவன், அதை கொண்டவன், அதுக்கு முழு தொலைவோன், எல்லாம் எல்லாம் கான அக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடமை, ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் ஹவால். அல்லாஹ் ஒரு ஜூஸ் வைத்திருக்கிறான், அந்த ஜூஸுடைய பெயர் தீனத்துல் ஹவால். புது ஜூஸ் ஐயா இல்லையா? புதிய ஜூஸ், சஹாபாக்களுக்கும் புதிய ஜூஸ். என்ன யார சொல்லலாம்? தீனத்துல் ஹவால் தான் சொன்னாங்க. நரகவாதியுடைய உடம்புல இருந்து வழியக்கூடிய சீல் சலம், புண்ல இருந்து வருவே தண்ணி மஞ்சள் கலர்ல, இதை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். யாரெல்லாம் இந்த வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானோ போய் சொல்லுங்க, தௌபா செய்யலையா அவனுக்கு அல்லாஹ் நரக பெண்களுடைய
மாதவிடா இரத்தத்தை தான் குடிப்பாட்டும். லேசா நினைக்க வேணாம், லேசா நினைக்க வேணாம், பயங்காட்ட நினைக்க வேணாம். குர்ஆன்ல பேசுறேன் நான், சரியான ஹதீஸ பேசுறேன். லேசா நினைச்சிடாதீங்க, லேசா நினைச்சிடாதீங்க. தௌபா செய்ய வைங்க. இந்த பிள்ளைகளை கொண்டாங்க, பள்ளிக்கு கொண்டாங்க, உலமாக்களோட தொடர்பாக்குங்க. 4-5 பிள்ளைகள், ஒரு பிள்ளைகளாவது இப்படி ஆலிமா ஹாஃபிஸா உலமாக்களை உருவாக்குங்க. மார்க்கத்தை போய் மக்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு பரம்பரை அல்லாஹ் வாழ வைப்பான், பரம்பரை அல்லாஹ் வாழ வைப்பான். இந்த வாலிபர்களை வளர்க்கிறது, பெண்களை வளர்க்கிறது நெருப்பு தளர வைக்கிற மாதிரி கை, அவ்வளவு பயன். ஒரு காலையில் வரைக்கும் நான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், கொஞ்சம் வளர்ந்துட்டா அவன் உங்களையும் கொள்றதுக்கு வருவான். அப்படியான காலம். போதைக்கு காசு கொடுக்கிறது தாய போட்ட சரித்திரம் இந்தியாவில ஸ்ரீலங்கால பதிவாயிரு. போன் கொடுக்கிறது 5ஆம் வகுப்பு படிக்கிறவருடைய தூக்குல. எந்த நாட்டுல நாங்க வாழணும், எந்த காலம் இது? இதுதான் சொல்றேன், இந்த பிள்ளைகளை நாசமாக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்ளுங்க. உங்க அவசியம் தேவையா? போன நீங்க பாவீங்க, அதை மறைச்சு வைங்க. பிள்ளைகளை கையில கொடுக்காதீங்க, பிள்ளைகள் அசவாக்காதீங்க. இந்த பிள்ளைகள் கெட்டு போற இந்த போதை, பெண்கள் தொடர்பு, ஓடி போறது, இதெல்லாம் அடிப்படை இந்த பேஸ்புக், இந்த போன் தான். அப்ப உங்களோட பயணம் பதில் நீங்க கேட்பீங்க, அதெல்லாம் நான் எடுத்து போடுறது. ஏதோ 24 மணித்தியாலும் இந்த போனுக்குள்ளே காலம் கழியுதே. சரி, எதையாவது கேட்டு அமலாவது செய்யட்டு ஒரு மசூரா அடிப்படையில கொடுத்து அனுமதி. எனக்கு யாருக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை, சொத்து விருப்பம் இல்லை. எங்களுக்கு மண்டபத்துக்கு தான் கூட கண்ணியமான சகோதரர்களே, ஆகையால வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் மாற்றணும், சொர்க்கவாதிகளாக மாறணும். வரக்கத்தாக முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மதரசாவும் இருக்குது, பெரிய பள்ளிவாசல் இருக்குது. ஊர்ல முன்னேற்றம் உண்டாகணுமா, இந்த மதரசாவை இன்னும் கட்டி எழுப்புங்க, பள்ளிவாசல்களுக்கு தொழுகையாளிகளை அதிகப்படுத்துங்க, அமல் செய்யக்கூடிய மக்களை உருவாக்குங்க, ஊடு ஊடா ஏறுங்க, இறங்குங்க, வாலிபர்களை பள்ளியோட தொடர்பாக்குங்க. பயானால மட்டும் மாற்றம் வராது, செயல் இறங்கும், செயல் இறங்கணும். நிர்வாகிகள், ஊர் மக்கள், ஊர் வாலிபர்கள் எல்லாரும் களத்தில் இறங்கும். போராட்டம் நடத்திய மொத்தம் இருந்த மாட்டான். பலஸ்தீனுக்கு எதிராக போராட்டம், ஏதோ எங்களை கவலையை வெளிப்படுத்துறோம். ஆனா போராட்டம் நடத்தி நாங்க நிப்பாட்டி நிப்பாட்ட மாட்டான், நல்லா தான் நிப்பாட்டுவோம். போதை ஒழிப்பு, போதை ஒழிப்பு நடத்தியவனால் போதை விட்டுதானா? போதை ஒழிப்பு நடத்தணும் அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறை. சரியான பயம், அல்லாஹ் அச்சத்தை கொடுக்கும். அப்பதான் போதை ஒழியும், இல்லாட்டி போதை பொழியும், மழை மாறி ஒழியாது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்துல வாழ போறோம். என்னைக்கு மௌத்து வருது தெரியாது. அல்லாஹ்வோட நெருங்குவோம் சகோதரர்களே. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அல்லாஹ் சொல்றான், உங்களை சோதிக்கிறதெல்லாம் என் பக்கம் திரும்பி வருவீங்கிறதுக்காக. எந்த நேரம் மூத்து வருது தெரியாது, தொழுகையை விடக்கூடாது, பரவான கடமைகளை விடக்கூடாது, ஹராத்தை செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த போதையை எப்படி இந்த ஊர்ல இருந்து இல்லாமல் ஆக்கலாம், இந்த வாலிபர்கள் எப்படி பாதுகாக்கலாம். ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, கூடுங்க, உலமாக்களோட மசூரா பண்ணுங்க, ஊட போங்க, அந்த பிள்ளைகளுக்கு கல்வியத்தை கொடுங்க. பெற்ற தகப்பன் தாய் தகப்பனுக்கே தெரியா பிள்ளை பாதிக்கிறது. கவனமா இருங்க. கூடுதலா தனி இருக்கிறாரா, ரூம மூடிட்டு இருக்கிறாரா, எல்லாரும் தூங்குற நேரத்தில் அவர் முழிச்சிட்டு இருக்கிறாரா, எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் தூங்குறானா, இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய வேலைகள். கண்ணை பார்த்தெல்லாம் மதிக்கல, நான் சொல்லிட்டேன். கண்ணை பார்த்து எட்டிட்டு பார்த்தெல்லாம் மதிக்கல, கண்டுபிடிக்கல. எல்லாம் வெரி வெரி அந்த இன்டெலிஜென்ட் போது எல்லாம் சும்மா கிளீனா நடக்கும். பிள்ளையுடைய நடவடிக்கைகளை கண்காணிங்க. எங்க போறாரு, வாராரு, யாரோட சேர்றாரு. வாலிபர்களே, உங்களுக்கு தான் நாங்க எங்க போனாலும் டார்கெட் பண்றது உங்களை தான். ஏண்டா உங்களைத்தான் டார்கெட் பண்றாங்க மற்றவர்கள். அவ்வளோ குடிகாரன், போதக்காரன் எல்லாரும் டார்கெட் பண்றது வாலிபர்களே. மற்ற யூதர்கள் டார்கெட் பண்றது வாலிபர்களே. எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டார்கெட் பண்ணது வாலிபர்கள்.
அப்பா அம்மா இஸ்லாத்துக்கு வந்தது. நான் முடிக்க போறேன். சிலவங்க யோசிப்பாங்க, முடியுமா, 8:30 ஆகுமா, 8 மணி ஆகுமா, அதெல்லாம் பயப்படாதீங்க. 5 நிமிஷத்தை முடிஞ்சிடும். 5 நிமிஷத்தை முடிஞ்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சது முழுக்க முழுக்க வாலிபர்கள். அப்பா அம்மா இஸ்லாத்துக்கு வந்து எப்ப தெரியுமா? அபூ குஹாஃபா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கு போறோம், மக்கா வெற்றிக்கு போறோம். இதுக்காக வேற வழி இல்லை, எல்லா முஸ்லிம்கள் கையில போயிடுச்சு. அதுக்கு பின்னால்தான் இவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. முழுக்க முழுக்க உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, உடமைகளை கொடுத்து இந்த இஸ்லாத்தை வளர்த்த வாலிபர்கள் குழி தோண்டி புதைக்கிறார். எவ்வளவு சொல்றோம், மியூசிக் போடாதீங்க, கேட்கலாமே இல்லை. ஏன் மற்றவனை பாவத்தாளி ஆக்குறாய்? அந்த ஸ்டேட்டஸ் போடாடி நீ செத்து போயிருவியா? அந்த 600 பேர் பார்க்கணும், 700 பேர், என்ன நோய் இதெல்லாம்? பச்சை அறம், ஷைத்தானுடைய கீதங்கள், உள்ளத்துல முனாஃபிக்தனம் வரணும்ன்ற ஆசையா நல்ல மியூசிக் கேட்கு. மியூசிக் கேட்கிறார்கள் உள்ளுல முனாஃபிக்தனம் நடிகனா மாறும். ஹதீஸ் எப்படி தண்ணிய ஊத்தினா புல்லு முளைக்குமோ அத போல மியூசிக் கேட்கிறவங்க உள்ளத்துல நிஃபாக்தனம் உண்டாகும். முனாஃபிக் யோசிங்க, நீங்க இன்றைக்கு மௌத்தா போனா உங்களோட போனை கொண்டு போய் மீசான் தராசுல போட்டா அல்லாஹ் பாதுகாக்கிற நிலைமை என்னங்க? அதுல உள்ள சைத்தான்கள், வீடியோக்கள், மியூசிக்குகள், அது மட்டும் போதுமை. நான் நினைக்கிறேன் எல்லா பாவத்தையும் கூட்டுறது. கௌபா செய்யுங்க, முறையா பாவீங்க. அல்லாஹ் வானாட்டானா இன்பம். யாருக்கு பாவம் செய்யறதுல இன்பம் இல்லை? நீங்க நினைக்கிறீங்களா இந்த தக்குவாவோட, இந்த ஓதலோட, இந்த தொழுகையோட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வாழ தெரியாதவங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கல்வில என்ன ஆசைகள், என்ன தேவைகள், என்ன இச்சைகள் இருக்கிறோ அதெல்லாம் அவனுக்கு இருக்கு. அவனுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய பயம் அவன் செய்யாம இருக்கிறான். ஈமானுடைய பலவீனம் பாவம் செய்தவங்க செய்யறாங்க. இதான் உண்மை. அல்லாஹ் மனுஷன் கல்வில இச்சையை வச்சுதான் இருக்க. ஆனா அதை தவிர்த்து நடக்கிறதாலதான் மனுஷனாகிய நமக்கு சொர்க்கம், மலக்குமாரும் கூட சொர்க்கம். ஏன் நமக்கு சொர்க்கம்? ஆசை வரும், அதை கட்டுப்படுத்த தெரியும். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வாலிபர்கள் விஷயத்தை குறிப்பா திரும்ப திரும்ப சொல்றேன், முயற்சி செய்யுங்க. மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க. அதுக்கு என்ன உதவி செய்யணுமோ, என்ன சப்போர்ட் தரணுமோ, அந்த சொல்கிற விஷயத்தை, போதையுடைய விஷயத்தை, என்ன வேண்டுமோ நாங்கள் எந்த நேரமும் தயார். வாலிபர்களோட பிரச்சனை என்ன, அது தீர்த்து வைக்கிறது எங்களால் ஏழுமா? மார்க்கம் சொன்ன வழிமுறையில் எந்த ரீதியிலையும் தயார். உலமாக்கள் தயார். நீங்க தயாராகுங்க, மாறுறது நீங்க தயாராகுங்க, நீங்க முடிவெடுங்க. இன்றைய நாள் நான் மியூசிக் கேட்கும் கடைசி நாள். இன்றைய நாள் நான் அந்நிய பெண்களை பார்த்து ரசிக்கும் கடைசி நாள். இன்றைய நாள் நான் படம் பார்த்த கடைசி நாள். இன்றைய நாள் நான் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்த கடைசி நாள். இதுக்கு பின்னால அவன் தொழலையா, அவனுக்கு எனக்கு உறவே கிடையாது. முடிவெடுங்க, உறுதியெடுங்க, அல்லாஹ்வுக்காக முடிவெடுங்க. அல்லாஹ் உங்களை எதிர்பார்க்காத உயரத்துல கொண்டு போய் வைப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த ஊரை, ஊர் மக்களை, இந்த ஊரில் உள்ள மதரசாவை, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களை, உலமாக்களை, ஆபிர்களை, இமாம்களை, நிர்வாகங்களை, வாலிபர்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. 100% உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களை இந்த ஊரில் உருவாக்குவாயா. யாரெல்லாம் இந்த ஊர்ல வாலிபர்கள் போதை கடுமையா இருக்கிறாரோ அவங்க எல்லாரையும் மீட்டுக் கொண்டு வருவாயாக. உன்னோடு தொடர்பாக ஆக்குவாயாக. போதை இல்லாத ஒரு பரிசுத்தமான ஊராக, தொழுகையாளிகள் நிறைந்த ஊராக, ஈமான்தாரிகள் நிறைந்த ஊராக இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. நம்முடைய கடைசி முடிவை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொல்வர்களாக எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா